ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமரோட மல்டிபிள் லெட்ஜர் அந்த மல்டிபிள் ரிஜிஸ்ட்ரேஷனாக கிரியேட் இருக்கும் அப்படின்னா, அதை வந்து எப்படி நம்ம ஒரு குரூப்பாக கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆல்டருக்குள்ள போயிடுறேன். ஸோ இந்த ஆல்டருக்குள்ள போயிட்டு லெட்ஜர்ஸ்குள்ள போயிடுறேன். இந்த லெட்ஜரில் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏபிசி பிரைவேட் லிமிடெட்ல பார்த்தீங்கன்னா நான் மல்டிபிளாக கிரியேட் பண்ணிச்சிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏபிசி பிரைவேட் லிமிடெட் ஏபின்றது ஆந்திர பிரதேஷ். ஸோ அதே மாதிரி டெல்லி, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கஸ்டமர் தான், ஆனால் அவங்களுக்கு மல்டிபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அது நான் தனித்தனியாக என்ன பண்ணிடுறேன்னா கிரியேட் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனித்தனியாக நான் அதுக்கான ஜிஎஸ் நம்பர் எல்லாமே கொடுத்து தனித்தனியாகவே லெஜரை கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு என்ன அப்டேட் பண்ணோம்னா உங்களுக்கு தனித்தனியாகவே சேல்ஸ் என்ட்ரியுமே நம்ம வச்சிருப்போம். இப்போ டே புக் போயிடுறேன். டே புக் பார்த்தீங்கன்னா நான் சேல்ஸ் என்ட்ரி வச்சிருப்பேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் என்ட்ரியும் வச்சிருப்பேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக ஒரு குரூப்ல வச்சு நம்ம எப்படி பார்க்கறது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே குரூப்ல ஒரே நம்ம ரிப்போர்ட்ஸை பார்க்கறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே கிரியேட்ல போயிடலாம். இங்கே அக்கௌண்ட்ஸ் மாஸ்டர்ல அக்கௌண்டிங் மாஸ்டர் கீழே குரூப் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஏபிசி பிரைவேட் லிமிடெட். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏபிசி பிரைவேட் லிமிடெட் குரூப் அப்படின்றது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இது கீழே அண்டர் என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்தீங்கன்னா சன்டி டெப்ளஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ இவங்க கஸ்டமர்ன்றனால நம்ம சன்டி டெப்ளஸ்ன்றதை கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் என்டர் பண்ணி இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஆல்டருக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் லெஜருக்குள்ள போயிட்டு இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் ஏபிசி பிரைவேட் லிமிடெட் ஆந்திர பிரதேஷ் அப்படின்றத லெஜர் என்டர் பண்ணிடும். இங்கே அண்டர்ல குரூப் என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி பிரைவேட் லிமிடெட் குரூப் வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி. ஸோ அந்த ஒவ்வொரு லெஜர்லையுமே பார்த்தீங்கன்னா அண்டரில் நம்ம கிரியேட் பண்ணி வச்சு அந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிடணும். ஸோ எல்லாத்துலேயுமே என்ன பண்ணிடுறோம்னா ஸோ அந்த அஞ்சுக்குமே என்ன பண்ணிடுறோம்னா அந்த ஏபிசி லிமிடெட் குரூப்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அஞ்சுக்குமே செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சேல்ஸ் என்ட்ரி வச்சிருக்கோம். ஸோ அந்த ரிசிப்டும் நம்ம என்ட்ரி வச்சிருப்போம். ஸோ அது போக நமக்கு எவ்வளோ உள்ள வந்திருக்கு, எவ்வளோ நம்ம வந்து இன்னும் கஸ்டமர் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத நம்ம ரிப்போர்ட்ஸாக இப்போ குரூப் வைஸாக ஒரு குரூப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிடலாம். இதில் அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா குரூப் சம்மரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சு அந்த குரூப்பை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஏபிசி பிரைவேட் லிமிடெட் குரூப் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு குரூப் வைஸாக நமக்கு எவ்வளோ வந்து க்ளோசிங்கில் இருக்குது அப்படின்றத இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஏப்ரல் மந்த் என்டர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1,12,000 சேல் பண்ணியிருக்கோம். நமக்குள்ள வந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 18,000 உள்ள வந்திருக்கு. ஸோ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 1,00,000 க்ளோசிங் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். ஓவரால் க்ளோசிங் எவ்வளோ இருக்குன்றது பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இங்கே கான்ஃபிகர் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவையான ஆப்ஷனை என்ன பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பனிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஓப்பனிங் எஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்சாக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா டிரான்சாக்ஷன் நம்ம எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணி இது அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஓவரால் டிரான்சாக்ஷனுமே பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா டெபிட்ல பார்த்தீங்கன்னா அதாவது சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1,12,000 வச்சிருக்கோம். அதில் கிரெடிட்ல பார்த்தீங்கன்னா 18,000 வந்திருக்கு ரிசிப்ட்ல, மீதி இருக்கிறது க்ளோசிங்ல வந்திருக்கு அப்படின்றது. ஸோ ஒவ்வொன்றுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே ஒரே குரூப்ல வச்சு நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப் கீழே நம்ம மல்டிபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணுற லெஜர் நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குரூப் கீழே கொண்டு வந்து நம்ம அதை ரிப்போர்ட்ஸாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.